அனைவருக்கும் வணக்கம். சிவ அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு கர்மா டீடாக்ஸ்ல பற்றிய ஒரு பதிவு தான். இதுவரைக்கும் நம்ம அந்த பிளேலிஸ்ட் கர்மா டீடாக்ஸ் பிளேலிஸ்ட்ல போனீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில எளிய முறையில கர்மாவை எவ்வாறு தீர்த்து கொள்வது, எவ்வாறு நாம் கர்மத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைவது, இந்த பதிவுல ஒரு 8 வீடியோ வரைக்கும் போட்டாச்சு. இப்ப நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒருத்தருடைய ஜாதகத்துல 6ஆம் பாவம் கடனை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம் கன்னியாக வருகிறது. இந்த கன்னி பாவத்திலே 6 விதமான ருணங்கள் சொல்லப்பட்ட 6 பாவத்துக்கு 6 விதமான ருணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறார் என்றால் பை டிஃபால்ட் இந்த ருணங்கள் கழிஞ்சா அவன் பிறப்பெடுக்க மாட்டான். பிறப்பெடுக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 6 விதமான கடன்களோடு தான் நம்ம பிறக்கிறோம். அந்த 6 விதமான கடன்கள் என்னென்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். அதுல 5 விதமான கடன்கள் சொல்லிடுறேன். கடைசி 6வது விதமான கடனை நான் சொல்லிடுறேன். முதல் கடனாக தேவருணம் சொல்லப்படுகிறது. 2வது கடனாக ரிஷிருணம். ரிஷிருணம் என்றது ரிஷிக்கக்கூடிய கடன்களை ரிஷிருணம் என்று சொல்லப்படுகிறது. 3வது கடனாக பித்ருருணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடன் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக பூதருணம். பூதங்களுக்கு, அதாவது பஞ்சபூதங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய கடனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. 5வதாக மனுஷருணம் என்று சொல்லக்கூடிய சக மனிதர்களுக்கு நாம் செய்யும் உதவி பற்றிய ஒரு கடன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது ருணம் கடைசியா சொல்றோம். ஸோ இப்ப நம்ம இந்த 5 ருணங்களை பற்றி முதலில் பார்த்து விடுவோம். தேவருணம் என்பது தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறான், அவனுக்கு ஜாதகம் ஒன்று இருக்கு, அதுல இஷ்ட தேவதன் ஒன்று இருக்கு. அதற்குரிய கடமைகளை இஷ்ட தேவதை வழிபாடை, இல்லை தனக்கு பிடித்த கடவுளின் வழிபாட்டை, இஷ்ட தேவதை நீங்க ஜாதகப்படிதான் இல்லை, உங்களோட வைப்ரேஷனுக்கு ஒத்து வர தேவதையை நீங்க எடுத்துங்க. அதற்குரிய சடங்கு முறைகளை சரிவர செய்வதன் மூலமாக இந்த கடனிலிருந்து நாம் வெளிவர முடியும். ரொம்ப ஈஸியா வெளிவர முடியும். இந்த கடன்ல தேவருணத்திலிருந்து நம்ம வெளிவர முடியும். பிளஸ் உங்கள் பகுதியில யாராவது யாகம் செய்யறாங்கன்னா அந்த யாகத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதன் மூலமும், தெய்வ காரியங்களில் நடக்கும் அன்னதானங்களுக்கு கோயிலிலே உழவாரப்படி செய்வது போன்ற சிறு சிறு தெய்வ பணிகளை செய்வதன் மூலமாக இந்த கடலில் இருந்து நாம் மிக எளிதாக வெளியில வர முடியும். தேவருணம் ஈஸியாக வெளில வரக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் வழிபாடு சுருக்கமா சொல்லணும். முறைப்படி கடவுளை வழிபடுவது, தியானம், யோகா போன்ற பயிற்சிகள், மந்திரங்களை உச்சரித்தல். இந்த கர்மா டீடாக்ஸ்ல தேவருணம் பத்தி பல வீடியோஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க. விநாயகர் வழிபாடு, இந்த மாதிரி தேவ சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே செய்வது, இது தேவருணத்தை குறிக்கிறது. 2வதாக சொல்லக்கூடியது ரிஷிருணம் என்று சொல்லக்கூடியது. இந்த ரிஷிருணம்ன்றது குருமார்களுக்கு உரியது. கற்றுதல், கேட்டுதல், இது 2க்கும் உரியது. ஒரு மனிதன் கற்ற ஒரு விஷயத்த ஒருத்தர் இருந்து கத்துக்கிறோம்னா அவங்களுக்கு உரிய இந்த ரெஸ்பெக்டை நம்ம ப்ராப்பரா கொடுத்துடணும். கல்வி கடன் பாக்கி வைக்க கூடாது. கற்க நின்றே பிச்சை போயிடும் முடியல அப்படின்றது வேற சுச்சுவேஷன். ஸோ கல்வி கடனை நம்ம கரெக்டா ஒரு டியூஷன் ஃபீஸ் இருக்குன்னா அதை ப்ராப்பரா கட்டிடுறது. ஒருத்தர் இலவசமா நமக்கு கல்வி கொடுத்துருக்கலாம். அதை நான் ஞாபகம் வைத்துக் கொண்டு நாம் நல்ல நிலையில் வந்த பிறகு அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது, குருக்களை மதிப்பது, குருவை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில உங்களுக்கு இந்த ரிஷிருணம் போக போக உங்களுக்கு தக்க வழிகாட்டுதல் கிடைக்கும். மிகச்சிறந்த குரு கிடைப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க தொடங்கும். உங்களோட குருவை நீங்க மதிச்சாலே போதும் இந்த ரிஷிருணம்ன்றது தீர. ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ருணம், அதாவது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ருணமானது ஒரு மனிதன் தன் கடமைகளை சரிவர செய்ய செய்ய, அதாவது ஒரு வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள் விதிக்கு உட்பட்டு வாழ வாழ இந்த ரிஷிருணமானது தீர்க்கப்படுகிறது. குருமார்களின் சொல் கேட்டு நடப்பது, குரு பேச்சை மீறாமல் இருப்பது போன்றவை இந்த ரிஷிருணத்தை தவிர்க்கக்கூடிய சில வழிமுறைகளாகும். அதே போல ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம்னா அது இலவசமா முடியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஆர்வமர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இல்ல கட்டணம் வாங்குறது தப்பு கிடையாது. நாலேஜ் ஷேரிங் நடக்கும் போதே, நாலேஜ் கேட்டல் கொடுத்தல் நடக்கும் போதே இந்த ரிஷிருணமானது வாழ்க்கையில் வலுவிழந்து போகிறது. இந்த கடனானது வலுவிழந்து போகிறது. ஸோ 2 கடனுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டோம். 3வது கடன் இன்னைக்கு பல பேர் இந்த உலகத்திலே
அவஸ்தை பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சூரியன் ராகு கனெக்ஷன், சூரியன் கேது கனெக்ஷன். சூரியன் ராகு அப்பா சைடு, சூரியன் கேது அம்மா சைடு வரக்கூடிய கர்ம வினைகள் தோஷம். ஸோ இதெல்லாம் பித்ரு தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்த மாதிரி சூரியன் ராகுவா இருக்கட்டும், சூரியன் கேதுவா இருக்கட்டும், சந்திரன் ராகுவா இருக்கட்டும், சந்திரன் கேதுவா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க சைடு உள்ள ஆன்செஸ்டர்ஸ் கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பல சொல்யூஷன் இருக்கு. இதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். பித்ரு தோஷங்களுக்கான பரிகார முறைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த கர்மா டிடாக்ஸ் பதிவுலயே போடுறேன். அந்த விஷயங்கள் மூலமாக இந்த பித்ரு தோஷங்களிலிருந்து ஓரளவு விடுபட முடியும், கண்டிப்பாக விடுபட முடியும். சிம்பிள் சொல்யூஷனா இதுக்கு என்ன சொல்லணும்னா, காக்கைக்கு தினசரி உணவளிப்பது. காக்கைக்கு உணவளிப்பது, இது அனிமல் பூதருணம் பத்தி ஒரு வீடியோ போட்டேன். நான் அந்த பூதருணம் டைட்டில் போடல, பட் பூதருணம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ காக்கைக்கு உணவளிப்பது மற்றும் சனி பகவான் வழிபாடு, சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபடுவது, அரசமரத்தை பிரதட்சணம் செய்வது, இவைகள் பித்ரு தோஷங்களை எளிதில் போக்கக்கூடிய சிம்பிள் ரெமெடி. இன்னொரு வழிபாடு இருக்கு, தத்தாத்திரேயர் வழிபாடு. இதுல ஒரு 4 ருணத்தை அவராலே தீர்க்க முடியும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான வழிபாடு. சிவ வழிபாடை விட ஒரு கஷ்டமான வழிபாடு. சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும். அதை பத்தியும் தனி வீடியோ, தத்தாத்திரேயர் வழிபாடு பத்தியும். அந்த வழிபாடு விதியே மாற்றக்கூடிய வழிபாடு. தத்தாத்திரேயர் வழிபடுவதற்கு, தத்தாத்திரேயரை ப்ராப்பரா வழிபாடு செய்வதற்கு பித்ரு தோஷம் வராது. ஏன்னா அவரோட லைஃப்லயே அந்த ஹிஸ்டரிக்கான ப்ரூஃப் இருக்கு. அதுவும் நான் அந்த பித்ரு தோஷ வீடியோல தத்தாத்திரேயரை பத்தி தனி வீடியோ போடுறேன், அவரோட வழிபாட்டு முறைகளை பத்தி. அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிடுறேன், இந்த தத்தாத்திரேயர் வழிபாட்டுக்கும் பித்ரு தோஷத்துக்கும் என்ன கனெக்ஷனு, ஏன் அவரை வழிபட்டா பித்ரு தோஷமானது விலகுகிறது, ஆன்செஸ்டர்ஸ் கர்மா எப்படி போகுது, ஆன்செஸ்டரால கிடைக்கக்கூடிய பிளாக்கேஜ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க நம்ம தாய் தந்தைன்னு நினைக்கிறோம். அவங்க அந்த ஆத்மா ரூபம் எடுத்த அப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸா அவங்களுக்கு எல்லா பிறவியோட நாலேஜும் வந்துடும் அவங்களுக்கு. நம்ம ஏன் பிறப்பெடுத்தோம் அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம கூட இருக்கிறப்ப அவங்க அந்த கடமையில இருப்பாங்க. ஆத்மாவை போனப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் வேற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் வந்ததுன்னா வாழ்வாங்க வாழ முடியும். கர்ணனோட இதுலயே பார்த்துருக்கோம், பித்ருலோக இதுலயே பார்த்துருக்கோம். ஸோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பித்ரு தோஷம் வராமல் இருப்பதற்கு இந்த தத்தாத்திரேயர் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாட்டு முறையாகும். மகம் ஒரு பித்ரு தோஷத்தை, பித்ருக்களை வழிபாட்டு தெய்வமாக கொண்ட நட்சத்திரமாகும். ஸோ பித்ரு தோஷமானது சற்று கடுமையானது. அதற்கான தனி வீடியோ, அதற்கான பரிகார முறைகள் பற்றி தனி வீடியோவை கூடிய விரைவில் நான் போடுவேன். அடுத்தது மனுஷரும் சக மனிதர்களுக்கு நாம் செய்யும் உதவி. இதை நம்ம ரொம்ப சிம்பிளா தீர்க்க முடியும். டெய்லி பேசிஸ்ல யாருக்காவது ஒருத்தருக்கு உதவின்னு கேட்கிறவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வது மூலமாகவே மனுஷருடம் தீர்க்கப்படுகிறது. அனாத ஆசிரமங்களுக்கு உதவுவது, கல்விக்கு தவிப்பவர்களுக்கு கல்விக்கான உதவிகளை செய்வது, அன்னதானம் செய்வது, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு செய்யப்படும் காரியங்கள் அனைத்துமே இந்த மனுஷருணத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். சோ 4 ருணம் ஆச்சு. 5வது ருணமாகிய பூதருணம் என்று சொல்லக்கூடியது இயற்கைக்கு நாம் செய்யும் கடன்களாகும். மிருகங்களுக்கு உணவளிப்பது மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, இயற்கை மீது ஆர்வம் கொண்டு மரங்களை செடிகளை வளர்ப்பது, ஏரி ஆறுகள் போன்றவற்றை தூர்வார உதவி செய்வது, பஞ்சபூதங்களுக்கு நம்மளால் முடிந்த சேவைகளை செய்வது. ஒண்ணுமே இல்லை. இந்த பூதருணத்துல ரோட்ல குப்பை போடாம குப்பத்தட்டுல குப்பை போடுறது கூட ஒரு சால சிறந்த ஒரு விஷயம் தான். பூதருணத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கடன் தான். சோ இது மாதிரி 5 விதமான ருணங்கள், அதுக்குரிய சொல்யூஷன்கள். 6வதா இருக்கக்கூடிய கடைசி ருணமாகிய மாத்ரு ருணம். இதற்கு இந்த கடனுக்கு நிவர்த்தியே கிடையாது. இதுக்கு ஒரே நிவர்த்தி, பெத்த வயிறு இங்கேயும் குளிர்னா அங்கேயும் போய் குளிரும். பெத்த வயிறு குளிர்ந்தா மட்டும்தான். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள், பட்டணத்தார் போன்றவர்களே, பட்டணத்தார் ஆதிசங்கரர் போன்றவர்களே மாத்ருணத்தை தவிர்க்க அது பண்ண முடியாம அவ்வளவு பெரிய துறவி சித்த நிலை அடைந்தவர்கள் அம்மான்றப்ப ஓடி வந்துடுறாங்க. ஸோ இதுக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியல. ஸோ தீர்க்க முடியாத கடன், தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு. ஸோ அம்மாவோட கடனை தீர்க்க முடியாது. ஆனா அந்த அம்மாவால மாத்ருணத்தால நமக்கு பிரச்சனை வராது. இந்த ஜென்மத்துல இல்ல, ஏதாவது ஜென்மத்துல பிறந்தா கூட அந்த தாயானவள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைச்சின. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிக்க கூடிய தன்மை உள்ள ஒரே உறவு தாய் தான்.
எப்பேற்பட்ட தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடியது அம்மா மட்டும்தான். ஸோ இந்த மாத்திருண்ணத்தால டேஞ்சரும் இல்லை, அதே சமயத்துல இதை நம்ம சரியா செய்யாம போய் இதனால் நம்ம வாங்கக்கூடிய சாபங்கள், தாயை சரியா பராமரிக்கிறதால் வரக்கூடிய சாபங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க முடியாததாக அமைகிறது. ஸோ தாய்க்கு கடவுள் சரிவர அம்மா மனசு கோணாமல் நடந்து கொண்டால் வாழ்க்கையிலே வாழ்வாங்க வாழ முடியும். இதுதான் அந்த தாய் குலத்துக்கு இருக்கிற ஒரே விஷயம், அவங்களோட மன்னிக்கும் தன்மை தான். தாயினாலே மன்னிப்புன்னு அர்த்தம். அவங்க நம்ம மன்னிச்சிருவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை நம்ம மேல அவ்வளவு பாசமா, இந்த உலகத்துல வந்து கடவுளை விட ஜாஸ்தி நம்ம மேல அனுபவித்திருக்கக்கூடிய ஒரே ஆத்மா தாய் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த 6 விதமான குணங்களை பத்தி நான் தெரிந்து கொண்டோம். இதற்கே நம்ம பித்ருணத்துக்கு இன்னொரு கடைசியா ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்லிடுறேன். இரவு படுக்கும் போது மந்திரங்கள் சொல்வதற்கு முன்னால், அதாவது மித்ருஞ்ச மந்திரம் நைட்டு சொல்லதை நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம் இறந்த முன்னோர்கள், நமக்கு தெரிந்த இறந்த முன்னோர்களை நினைத்து, அவர்கள் உருவங்களை மனதிலே நினைத்து, அவர்களிடம் மனதார மன்னிப்பு கேட்டு, இறைவனிடம் பிரார்த்தித்து, அவர்களுக்குரிய, அதாவது அவர்களை அந்த டிவைன் லைட் என்று சொல்லக்கூடிய ஜோதியிடம் அந்த பித்ரு ஆத்மாக்களை, இறைவன் வந்து அந்த பித்ரு ஆத்மாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டி அவர்களுக்காக பிரார்த்திப்பது மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை பத்தி நான் டீட்டெயிலா பித்ரு தோஷம் வரப்ப வீடியோ போடுறேன். இரவு அமைதியா உட்கார்ந்து இந்த ஆத்மாக்களை நினைத்து, மனதில் நினைத்து, இறைவனிடம் அவர்களுக்குரிய உலகங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில சில சேஞ்சஸ் நடக்க தொடங்கும். இதுக்கும் கர்மா டீடாக்ஸுக்கும் சம்பந்தம் என்னன்னா, அந்த 6 விதமான கடன்களை தீர்க்கிறதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபட்டாலே நமக்கான கர்ம வினைகள் தகர்த்தெறியப்படுகின்றன. இதுதான் அதோட சிம்பிள் கான்செப்ட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கூடிய விரைவில் அடுத்த பதிவில் பார்ப்போம்.